So go பார்த்தாச்சு, come பார்த்தாச்சு. Sleep பார்க்கலாம். Quickly, let's do the sleep here. இட்லி தோசைமா ஊத்தி வைமா. சாப்பிடுங்க, மதியம் சாப்பிடுங்க விடுமா. All right. அது மியூட் பண்ணிட்டு பேசுறது என்ன இருக்குன்னே தெரியல. ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே. அது இது ஃபிளைட் போடுற மாதிரி எல்லாம் கஷ்டம் கிடையாது. சிம்பிள் தானே. எஸ், ஸ்லீப் ரெண்டா பிரிச்சா? Do sleep. Do sleep. நான் ஒன்னொன்னுக்கு தமிழ்லயும் கேட்க போறேன். ரொம்ப முக்கியம், எல்லாம் நோட் பண்ணாதான் நீங்க வந்து அந்த 12 நீங்க அச்சீவ் பண்ண முடியும். சார் நோட் பண்ண முடியல, அப்புறமா நீங்க ஷேர் பண்ணுங்க சார். கட்டாயமா பண்ணுங்க. ஸ்லெப்ட் அது இத ரெண்டா உடைங்க, ஸ்ப்ளிட் பண்ணுங்க. Did sleep. Did sleep அவ்வளவுதான். Sleeps easy. Does sleep. Does sleep. Again நான் சொல்றேன், ஆங்கிலத்துல நீங்க verb ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷா ஹேண்டில் பண்ணிடலாம். verb மட்டும் தான் அந்த வாக்கியத்துல மாறிட்டே இருக்கும். பாக்கி எதுவுமே மாறாது. மாறுறத பார்த்தா பாக்கி எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். இதுதான் இன்ஜின். verb தான் இன்ஜின். ரைட். Do sleep. Did sleep. Does sleep. கொண்டு போலாமா? Can we do this here? All right. நீங்க எதுக்கு இது பிராக்டிஸ் கொடுக்குறேன்னா, அங்க போய் பிரிக்கிறப்ப அந்த பிரிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பார்த்தாம திருப்பி தப்பா பிரிப்பீங்க. இந்த பிராக்டிஸ் இருக்கணும். கொண்டு வாங்க. டூ ஈட்ட பிரிங்க. ஏப்ப சொல்லவே மாட்டீங்களே. நான் மியூட் பண்றேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு இது பண்ணுங்க. டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டீங்கன்னா போச்சு, நீங்க அடுத்தடுத்தாப்புல ஒண்ணுமே பண்ண முடியாது. 8 சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. அவ்வளவுதான், அருமையா சொன்னாங்க பாருங்க. என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த V1 ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, நீங்க பிரிச்சு வெளில டூ டிட் எடுத்ததுக்கு அப்புறம் அது மட்டும் தான் பாக்கி இருக்கும். அது மட்டும், அதுக்காக தான் சொல்ல வர்றது. நீங்க இந்த பிராக்டிஸ் வேணும். பிராக்டிஸ் இல்லாம நீங்க சொன்னீங்கன்னா கஷ்டம். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு நீங்க போயிட்டீங்கன்னா கஷ்டம். அதனால இன்னைக்கு டீல் பண்ண போற எல்லாத்தையும் மொத்தமே 5-6 தான் டீல் பண்ண போறோம். ரைட். மொத்தம் 5-6 தான் டீல் பண்ண போறோம். இவ்வளவுதான் டீல் பண்ண போறோம். ரைட். இது பண்ணிக்கலாமா? ஆல் ரைட், லெட்ஸ் கோ ஹியர். ப்ளீஸ் ஸ்ப்ளிட் திஸ். ரைட்டை ஸ்ப்ளிட் பண்ணுங்க. Do right. நீங்க இன்டராக்டிவா இருந்தீங்கன்னா நிறைய நம்ம இது பண்ணிக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம், குயிக்கா போலாம். எனக்கு do right. Wrote. Did wrote. Did wroteன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அப்படி சொல்லக்கூடாது, அதுக்காக தான் பிராக்டிஸ். Did wroteன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம். இவ்வளவு கஷ்டப்படுறதே அதுக்குதான். Right. That's right. எடுத்தா வெறும் ரைட் மட்டும் தான் நிக்கும். அதான் சொல்றேன், இந்த V1 இந்த இது மட்டும் தான் நிக்கும். C. Do C. Sa. Did C. இப்ப பாருங்க, C's. ஓகே, இத வச்சுதான் இப்ப முக்கியமா ஒரு விஷயம் பண்ண போறோம். அருமை. இப்படி கொண்டு வந்துட்டோமா? சோ இத வச்சு